ரவி ஒரு உழைப்பாளி. தினமும் வேலைக்கு போக ஒரு சாலை வழியாக நடந்து போவாரு. ஒரு நாள் இவர் காண்றாரு, அந்த சாலை வழியில ஒரு பெரிய கல்லுல முட்கள் சுத்தி இருந்தது. சிறுவர்கள் அந்த இடத்துல விளையாடும் போது பலருக்கும் அந்த முட்கள் குத்தி காயமானது. ஆனாலும் யாருமே அந்த கல்லை அகற்றி போட முன்வரல. ரவி அந்த கல்லை அகற்றி போட முடிவு பண்ணினாரு. ஆனாலும் அந்த கல்லை ஒரே நாள்ல அகற்றுறது சாத்தியம் இல்லை. சுற்றி உள்ளவங்க எல்லாருமே ரவியை பார்த்து கிண்டலா சிரிச்சாங்க. ஆனாலும் ரவி அது எதையுமே கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தினமும் வேலை முடிந்து வரும்போது ஒரு சின்ன கை மண்வெட்டியால அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா அகற்ற ஆரம்பிச்சாரு. தினமும் இப்படியே செய்து வந்தார். ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு பெரிய மழை பெய்தது. அந்த மழையில மண் மென்மையானது. அதனால மண்ணையும் கல்லையும் ரவியால ரொம்பவுமே இலகுவா அங்கிருந்து அகற்ற முடிந்தது. அதன் பிறகு அந்த சாலை வளமை போலவே மிகவும் அழகாக மாறியது. உண்மைதாங்க, வெற்றி ஒரே நாள்ல நமக்கு கிடைக்காது. நம்ம முயற்சியில கவனத்தோடும் தினமும் முயற்சி செய்வதன் மூலமா கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடைய முடியும். வேதவசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்பதாக. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற எந்த தீர்மானமாக இருந்தாலும், நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதை கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்யும் போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமே.